இந்த சைட் வந்து பார்த்தோன்னா, நம்ம செஞ்சில தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. சும்மா ஃபினிஷிங் ஒர்க், டச்சப் பண்ற ஒர்க்கு, காம்பவுண்டு கேட் ஒர்க்கு அந்த மாரி மட்டும் தான் இருக்கு. இன்னும் முடியிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த வீட்டோட பிளான் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபுல் வீடியோ கேட்டிருந்தீங்க. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. உண்மையாலுமே நெறைய பேர் இந்த மாரி ட்ரெடிஷ்னல் வீட வந்து ரொம்ப லைக் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்டர்லாக், மட் இன்டர்லாக் ட்ரெடிஷ்னல் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஃபோன் கால். அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்காச்சு ஒரு 400 பேராச்சும் குறைஞ்சபட்சம் கால் பண்றாங்க. 400லேருந்து 500 பேராச்சும் எனக்கு இந்த மாரி கட்டணும், போணும், வரணும்னு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நெறைய பேர் வந்து எதிர்பார்க்குறீங்க. ஆனா எத்தன பேரால வந்து அத கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்க முடியும்னு வந்து எனக்கு தெரியல. வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் தான் அது. 27/20 1 பிஹெச்கே பண்ணியிருக்கோம். பாத்ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில செப்பரேட்டா இருக்கும். இந்த கருங்கல் தூண்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய தூண் பழைய வீட்ல இருந்து அத எடுத்த தூண தான் வந்து பார்த்தீங்கன்னா, கருங்கல் தூண பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்ல ஒரு 7 ஃபீட்டுக்கு திண்ணை பண்ணியிருக்கோம். இது இல்லாம சென்டர்ல வந்து ரெட் ஆக்சைட் மாரி குடுத்துருக்கோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13 அடி நீட்டுக்கும் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா ரூஃபிங் பண்ணியிருக்கோம். அதில வந்து ஒரு 10/10க்கு வந்து காமன் பாத்ரூம் மாரி குடுத்துட்டு, மத்த ஏரியா கேரளா ரூஃபிங் போட்டிருக்கோம். இந்த பின்னாடி சைடு வந்து ஒரு சிட் அவுட் மாரி இடம் இருக்கணுன்றதுக்காக இந்த ஏரியா குடுத்துருக்கோம். ஃபுல் வீடியோ வந்து நானு கண்டிப்பா அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வேலை முடிச்ச உடனே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.